படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு விஞ்ஞான கூடத்தை காட்டுறாங்க. அங்க வில்லன் இருந்துகிட்டு இந்த உலக பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கிற மாதிரி ஆள்ற மாதிரி ஒரு ரோபோவை தயாரிக்கிறான். அது ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணுது. அதோட சைடு எஃபெக்ட்ஸ்ல ஒரு ஏலியன் வந்துருது உலகத்துக்கு. இப்ப இந்த ஏலியன் கிட்ட இருந்து வில்லன் கிட்ட இருந்து ரோபோஸ் கிட்ட இருந்து உலக மக்களை காப்பாத்த போற அமெரிக்க உளவாளி தான் நம்ம ஹீரோ ஜார்ஜ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அடிச்சு துவச்ச அமெரிக்காக்காரன் படம் எடுத்திருப்பாரு பாருங்க. அது இந்த படம் இல்லவே இல்லைங்க. ஏன்னா ட்ரெய்லர்லயே கதையை சொல்லிட்டாங்க, என்னன்னு பாருங்க. அவ்வளவுதான், போங்க. யாரு கொலை பண்ணாங்கன்னு நான் நாளைக்கு படிச்சு சொல்றேன். நம்ம ஷெப்பர்ட யாரோ கொன்னுட்டாங்க. கதையை கேட்டீங்களா? அதேதான். நம்ம ஹீரோ ஜார்ஜ் ஒரு பெரிய ஃபார்ம் வச்சிருக்காரு. அங்க ஒரு 30 ஆட்டுக்குட்டி ரேஞ்சுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு பேரு அவங்க குணாதிசயங்களை பொறுத்து. லில்லி, செபஸ்டன், என்னென்னமோ பேர் சொல்றாரு. ஆம்ஸ்டர், ரோஸ்டட், பீஸ்டட்னு. சோ இந்த ஆடுகளுக்குலாம் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நைட்டு பெட் டைம் ஸ்டோரி சொல்ற மாதிரி ஒரு கிரைம் நாவலை படிச்சு காட்டி கொலைகாரன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க வைக்கிறாரு. அந்த ஆடு எல்லாமே பிரில்லியண்டா பேசுற மாதிரியே காட்டியிருக்காங்க இந்த கதையில. இந்த நேரத்துல தான் இந்த ஜார்ஜை யாரோ கொலை பண்ணி விடுறாங்க. அத போலீஸ் கண்டுபிடிக்கிறதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லாத இந்த ஆடுங்க களத்துல இறங்கி அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் மொத்த கதையே. படத்தோட பிளஸ் பர்ஃபெக்டா அந்த ஓபனிங்ல செட் பண்ணிடுறாங்க. ஆடுங்கெல்லாம் கதை கேக்குதுங்க, யாரு கொலையாளி அப்படின்னு அதுங்களுக்குள்ள பேசிக்குதுங்க. நம்மளுக்கு மேன் சவுண்ட் கேட்டாலும் அவங்களுக்குள்ள பேசுறதையும் அழகா காட்டியிருக்காங்க. டப்பிங் கொடுத்தவங்க எல்லாம் ஆடுகளுக்கு சிறப்பாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அதுல ஒரு ஆடு செபஸ்டியன் சொல்லிட்டு, அது இந்த கூட்டத்துல இருந்த ஆடு கிடையாது. எங்கேயோ ஒரு சர்க்கஸ்லயோ ஒரு கார்னிவல்லயோ ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு நாய் கூட சண்டை போடுற ஆடு. நாயும் ஆடும் போதுனா எத்தனை அடி வாங்கும், கடி வாங்கும் இந்த ஆடு. அதெல்லாம் கேட்டு இவர் காசு கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் இமோஷனல் டச்சா இந்த ஆடு இன்னொரு ஆடு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்தா நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆகி போயிடும். அந்த ஆடு தான் கொஞ்சம் தைரியமான ஆடு. அந்த ஆடையை ஒரு நாள் கொண்டு போடுவாங்க. ஆடெல்லாம் மேகத்துல போய் அப்படியே அழகா மேகங்களா மாறி நிக்குது அப்படின்னு இவங்க சொல்ற கதெல்லாம் இமோஷனலா இருக்கு. கடைசியில ஒவ்வொரு சீன்லயும் பரபரப்பை கொடுக்குறாங்க. அதாவது கொலையாளி யாரு, ஜார்ஜோட பொண்ணா, இல்ல ஜார்ஜுக்கு ஒரு காதலி இருக்காங்க அவங்களா, அப்படி இல்லைன்னா அந்த போலீஸ்காரனா, அப்புறம் அந்த கறிக்கடைக்காரங்க ஆடெல்லாம் கொண்டு கொலை கேட்கணும், பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களா, இப்படின்னு கெஸ் போய்கிட்டே இருக்கு. ஆனா ஆடுகள்லாம் பிரில்லியண்டா யோசிச்சு ஒவ்வொரு சீன்லயும் பரபரப்பை உண்டு பண்ணுது. நமக்கு ரெஸ்ட் ரூம் வந்தா கூட போக தோணாதுன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா இந்த படம் அவ்வளவு தூரம் உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம போன நேரத்துல ஆடு ஏதாவது பண்ணிவிடுமே, என்னதான் ஸ்டில் போட்டு பார்த்தாலும் சரி ஓடிடில அந்த படத்தை அப்படியே 2 மணி நேரம் தானே ஃபுல்லா பாத்துறோம் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே தோணும். அப்புறம் இந்த மியூசிக்கல் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது இந்த படத்துல சுத்தமாவே இல்லைங்க. பர்ஃபெக்டா மூடு செட் பண்றாங்க. மியூசிக்கே கிடையாது. கடைசியில் அங்கங்க லைட்டா டிங் டிங்னு ஒரு மியூசிக் வருதே தவிர மற்றபடி நம்மளை போட்டு இந்த இப்ப இருக்கிற மாதிரி டம்மு டுப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுவே இந்த படத்தை நம்மளை உட்காந்து ரசிக்கிற மாதிரி வச்சிருக்கிறதுக்கு ஒரு பிரில்லியண்டானது. அதே மாதிரி இது ஒரு இல்லாஜிக்கல் மூவி தான், ஏன்னா ஆடுகள் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. பட் இருந்தாலும் அதுகளுக்கு இருக்கிற அந்த பிரில்லியன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டைரக்டர் டச் கொடுத்துருக்கிறது சூப்பரா செட் ஆயிருக்குங்க. படத்தோட மைனஸ் அப்படிலாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. ஒரு வீடியோல பார்த்தேன், டேய் ஆடு எப்படா பேசுவோம், அதுவே ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு. டேய் இது ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சரஸ் மூவிடா, இதுல போய்டா அதெல்லாம் பார்க்காதீங்கடா லாஜிக் எல்லாம். ஓகேயா, சரி. இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா நிச்சயமா தேட்டர்ஸ்ல மிஸ் பண்ணிருப்போம். ஓடிடில பார்க்கும்போதே ஆடுகள் மேல நமக்கெல்லாம் ஒரு தனி மரியாதையே வந்துருது. இனிமேல் நம்ம எல்லாம் கறிக்கு போன் பண்ணி கறிக்கடைக்காரன் எப்படா சொல்ல போறோம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கறிலாம் வேணாப்பா, ஆட்டுக்கால் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.